ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங்கில் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க ஒரு கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது சப்பாத்தி தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சாப்பாட்லேயும் இதை போட்டு சாப்பிடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எல்லா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். குழம்புக்குன்னு தனி சேனல் இருக்குது, அதே மாதிரி நான்வெஜ்க்குன்னு தனி சேனல் இருக்குது, ஸ்நாக்ஸுக்குன்னு தனி சேனல் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, தக்காளி சூப்பராக மேஷ் ஆகி வந்திருக்கு. ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனீங்கனாலே போதும். தக்காளி சூப்பராக நல்லா மேஷ் ஆகிடும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே அரைச்சது, கடையில் வாங்கினது கிடையாது. வீட்லேயே நான் வெறும் காஷ்மீரி மிளகாவை கொடுத்து அரைச்சதால கலர் நேச்சுரல் கலர் தான் கிடைக்கும். இதே நம்ம கடையில் வாங்கின காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு இருந்தோம்னா இந்நேரத்துக்கு இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலரில் இருக்கும். உங்களுக்கு தெரியும். இது லைட் எல்லோயிஷாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நேச்சுரலாக நம்ம பண்ணியிருக்கோம். எந்த ஒரு கடை மசாலாவும் நம்ம ஆட் பண்ணலை. அதனால் நேச்சுரல் கலர் தான் இருக்கும். நம்ம கடை மசாலா ஆட் பண்ணுறதுக்கும் நேச்சுரலாக வீட்லேயே அரைச்சி ஆட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு தெரியும் எது நல்லது, உடம்புக்கு கெடுதல் எதுன்னு. ஸோ இனிமேல் நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூளை அதிகமாக யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் வீட்லேயே கொஞ்சம் மிளகா வாங்கி வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய ஒரு சின்ன டிப்ஸு தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போகணும். அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுருவோம். இப்போ இதுலேருந்து லைட்டாக ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு கோஸ் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு பாதி கோஸ் அளவுக்கு மெலிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கோஸை கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஆட் பண்ண கோஸ் பாதி அளவுக்கு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இப்போ கோஸ் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு நான் தேங்காய் பால் ஒரு 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிரேவி கண்டென்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா 3 கப்பு கூட சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு செமி கிரேவியாக எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் மூடி வச்சுடுவோம். 10லேருந்து 15 நிமிஷம் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இடையில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக தான் எடுக்கிறேன், சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காக. நீங்கள் சாதத்துக்கெலாம் போட்டுக்கிற மாதிரினா இன்னும் கொஞ்சம் கிரேவியாகவே எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான் பாருங்க, ஒரு சூப்பரான நம்மளுக்கு கேபேஜ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸை வச்சு அருமையாக இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். அருமையான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.